பச்சை தீவனம் இல்லாமலேயே மாடு 30 லிட்டர் பால் கொடுக்குமா? பஞ்சாப் பண்ணைகளின் ரகசியம். வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ்நாட்டுல நிறைய விவசாயிகள் CO4 COFS-29 சூப்பர் நேப்பியர்னு பச்சை தீவனத்தையே நம்பி மாடு வளர்க்குறோம். ஆனா பஞ்சாப் பக்கம் பாத்தீங்கன்னா பச்சை தீவனமே கொடுக்காம வெறும் சைலேஜ், உலர் தீவனம், ட்ரை ஃபாடர் மற்றும் அடர் தீவனம் கான்சென்ட்ரேட் மட்டும் கொடுத்து ஒரு மாட்டுல இருந்து 25 முதல் 35 லிட்டர் வரைக்கும் பால் எடுக்கிறாங்க. இது உண்மையாவே சாத்தியமா? இது எப்படி நடக்குதுன்னு இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. 30 லிட்டர் பால் கிடைக்கிறதுக்கு வெறும் சைலேஜ் மட்டும் காரணம் கிடையாது. இது ஒரு காம்போ பேக் மாதிரி. இந்த 5 விஷயங்கள் சரியா இருந்தா மட்டும்தான் 30 லிட்டர் கிடைக்கும். 1. தரமான மாடு, அதிக பால் கறக்கும் திறன் கொண்ட ரகம், ஜெனடிக் பொட்டென்ஷியல். 2. சரியான தீவனம், உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் கணக்கீட்டின்படி இருக்கணும். 3. நல்ல மேலாண்மை, பராமரிப்பு முறை. 4. சரியான தீவன அட்டவணை, குறிப்பிட்ட நேரத்துக்கு தீவனம் கொடுக்கிறது. 5. மாட்டின் ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாம பார்த்துக்கிறது. இதுல ஒன்னு தப்பானாலும் கணக்கு மாறிடும். சைலேஜ் என்றால் என்ன? ஏன் இவ்வளவு முக்கியம்? சைலேஜ்ங்கிறது சாதாரண புல் கிடையாது. மக்காச்சோளம் மாதிரியான பயிர்களை சரியான நேரத்துல அறுவடை செஞ்சு காற்று புகாத இடத்துல பதப்படுத்தி வச்சிருக்கோம். இதனால என்ன லாபம்? வருஷம் முழுக்க ஒரே தரமான உணவு கிடைக்கும். வெயில், மழை இதனால தீவன தரம் குறையாது. நல்ல செரிமானமாகும். ட்ரை ஃபாடர் ஏன் கொடுக்கணும்? நிறைய பேர் உலர் தீவனத்துல சத்தே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. மாட்டுக்கு ஜீரண மண்டலம், ரூமன் சீரா வேலை செய்யணும்னா அதுல ஃபைபர் ரொம்ப முக்கியம். ட்ரை ஃபாடர் தான் மாட்டுக்கு தேவையான உமிழ்நீரை சுரக்க வைக்கும், அசிடிட்டி வராம தடுக்கும். இது இல்லாம வெறும் அடர் தீவனம் மட்டும் கொடுத்தா மாடு சீக்கிரம் உடம்பு சரியாம போயிடும். பஞ்சாப் பண்ணை ரகசியம், அவர்களின் மெனு. அவங்க என்ன பண்றாங்கன்னா சைலேஜ் கூட்டல், ட்ரை ஃபாடர் கூட்டல், கான்சென்ட்ரேட் ஃபீட் கூட்டல், மினரல் மிக்ஸ்சர் கூட்டல், சுத்தமான தண்ணீர். அவ்வளவுதான். தினமும் பச்சை புல் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நல்ல தரமான சைலேஜ்லயே மாட்டுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிடுது. ஒரு உதாரண கணக்கு. 30 லிட்டர் தரும் 600 கிலோ மாட்டுக்கு சைலேஜ் 30 முதல் 35 கிலோ, ட்ரை ஃபாடர் 4 முதல் 6 கிலோ, கான்சென்ட்ரேட் 10 முதல் 12 கிலோ, மினரல் மிக்ஸ்சர் 100 முதல் 150 கிராம், உப்பு 40 முதல் 50 கிராம், தண்ணீர் 100 முதல் 150 லிட்டர், சுத்தமான தண்ணி. ஏன் அவங்க பச்சை தீவனம் வளர்க்கறது இல்லை? பஞ்சாப்ல நிலம் குறைவு, ஆள் பற்றாக்குறை அதிகம். அதனால வருஷத்துக்கு ஒரு முறை மொத்தமா அறுவடை செஞ்சு சைலேஜ் செஞ்சு வச்சுட்டா டென்ஷன் இல்லாம வருஷம் முழுக்க மெஷின் மூலியமா தீவனம் போட்டுட்டு போயிடலாம். இதுதான் அவங்க லாபத்தோட ரகசியம். தமிழ்நாட்டுல இதை செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா நீங்க கவனிக்க வேண்டியது இதான். தரமான சைலேஜ் தயாரிப்பு, இதுதான் அடிப்படை. சரியான ட்ரை ஃபாடர், மாட்டின் எடைக்கு ஏத்த மாதிரி பேலன்ஸ்ட் கான்சென்ட்ரேட், கட்டாயம் மினரல் மிக்ஸ்சர் கொடுக்கணும். எப்பவும் சுத்தமான தண்ணீர் இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா பச்சை தீவனம் இருந்தாதான் பால் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. மாட்டிற்கு தேவையானது பச்சை நிறம் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற நியூட்ரியன்ட்ஸ் மட்டும்தான். அந்த சத்துக்களை நீங்க சைலேஜ் மற்றும் சரியான தீவன மேலாண்மை மூலமா கொடுத்தா நீங்களும் அதிக பால் உற்பத்தி பண்ண முடியும். பச்சை தீவனம் இல்லாமலும் பண்ண நடத்தலாம், ஆனா அதுக்கு முறையான திட்டமிடல் ரொம்ப முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.